கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்வஸ்தியம். உங்கள் யாவரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 6 முடியும். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட போதும் ஜாயின் பண்ணியிருக்கிற அனைத்து மக்களையும் நீங்கள் தங்கி ஆசிரியத்து வழி நடத்துங்க. பாடுற பாடல்களை, வாசிக்கிற வேத வசனத்துகளை, அப்புறம் செய்து கொடுக்கின்ற போதுகளோடு நீங்கள் தங்கிடுங்க. நீங்கள் வழி நடத்துங்க. இந்த முழு ஆராதனையை நீங்கள் வழி நடத்தி எங்களோட தங்கி ஆசீர்வதித்து பார்த்துக்கொள்ளுங்க. எங்களுடைய ஒரே தேவன் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும்.
அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். Praising you, heavens and all that's above. Praising you, angels and heavenly hosts. Let the whole earth praise Him. Praising the sun, moon, and bright shining stars. Praising you, heavens and waters and skies. Let the whole earth praise Him. Great in power, great in glory, great in mercy, King of heaven, great in battle, great in wonder, great in Zion, King over all the Praising you, heavens and all that's above. Praising you, angels and heavenly hosts. Let the whole earth praise Him. Praising the sun, moon, and bright shining stars. Praising you, heavens and waters and skies. Let the whole earth praise Him. Great in power, great in glory, great in mercy, King of heaven, great in battle, great in wonder, great in Zion, King over all the earth, great in power, great in glory, great in mercy, King of heaven, great in battle, great in wonder, great in Zion, King over all the earth. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் போரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் போரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் திறக்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் திறக்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அப்பனே உமக்கு தந்தே.
நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, அந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. சமத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே தேவனே, இந்த அழகான காலை வேலையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஒன்று கூடி குடும்பமாக தான் உம்முடைய ஆராதனையும் உம்முடைய வார்த்தைகளும் கேட்க வைக்கிற தேவன் நீர் மட்டும்தான் ஆண்டரே. தேவனே, இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நீர் அறிந்திருப்பீர் ஆண்டரே. மலேசியா நாட்டில் நிறைய கோவிட்கள், இந்த கோவிட் பிரச்சனைகள் மற்றும் இந்த வேக்சின், அரசாங்கம் உத்தரவுகள், நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டரே. தேவனே, நீர் அறிந்திருப்பீர் ஆண்டரே. எல்லாமே உன் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டரே. தேவனே, என்ன நடந்தாலும் தேவனே இதோ எங்களோடு இருந்து வழி நடத்தும் ஆண்டரே. இந்த நாட்டை காப்பாற்றும் ஆண்டரே. எந்த பிரச்சனைக்குள்ள தள்ளப்படாமல் நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தணும் ஆண்டரே. ஒவ்வொரு அரசாங்கத்தோட முடிவுகள் உன் கையில் தான் இருக்கிறது ஆண்டரே. தேவனே, அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் எங்களுக்கு மக்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் ஆண்டரே. தேவனே, இதோ சபைகளும் ஆசிரியம் ஆண்டரே. சபைகள் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு இந்த ஆன்லைன் ஊழியங்களையும் நீர் அறிந்திருப்பீர் ஆண்டரே. தேவனே, என்ன நடந்தாலும் தேவனே இந்த ஊழியம் மட்டும் எந்த வகையிலும் பாதிப்படையாமல் நீர் பாதுகாத்து நடத்தும் ஆண்டரே. தேவனே, ஒவ்வொரு மக்களும் பின்தங்கி போய்கொண்டிருக்கிறார் ஆண்டரே. அவர்களையும் ஆசீர்வதியும் அப்பா. நீரே எல்லாத்தையும் பலப்படுத்தும் ஆண்டரே. தேவனே, இன்றுள்ள ஆராதனையும் ஆசீர்வதியும் ஆண்டரே. போதகரையும் ஆசீர்வதியும், அவருடைய வார்த்தைகளையும் ஆசீர்வதியும். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு மக்களிடமும் போய் சேர நீர் உதவித்தாரும் ஆண்டரே. தேவனே, அவர்கள் இருக்கிற அந்த வார்த்தைகள் தேவனே ஒவ்வொரு மக்கள் காதுகளையும் கேட்கப்படணும் ஆண்டரே. அவர்கள் அதுபடி நடக்க நீர் உதவித்தாரும் ஆண்டரே. ஆண்டரே, உம்முடைய வருகை சமீபமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டரே. தேவனே, நீரே எங்களை பாதுகாப்பீர் ஆண்டரே. உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் பட்டால் மட்டும் போதும் ஆண்டரே. நாங்கள் சுகமாகவும் ஆண்டரே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் தேவனே எங்களோடு இருந்து வழி நடத்தும் ஆண்டரே. எல்லாம் அனைத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. ஏசு நாமத்தை ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் பிலிப்பியர் 4:10-13 வரை. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமறந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. எனக்கு குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்த்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. Amen. Today's scripture reading is taken from the book of Philippians chapter 4 verses 10 to 13. Verse 10. But I rejoiced in the Lord greatly that now at last your care for me has flourished again, though you surely did care, but you lacked opportunity. Not that I speak in regard to need, for I have learned in whatever state I am to be content. I know how to be abased, and I know how to abound. Everywhere and in all things I have learned both to be full and to be hungry, both to abound and to suffer need. I can do all things through Christ who strengthens me. Here ends the reading. Amen. Praise God. உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு மலைகளும் பள்ளத்தாக்குகளும். வேதப்பாகம் பிலிப்பியர் 4:10-13 வரை. We can open to the passage and key Philippians 4 verses 10 to 13 on the topic mountains and valleys. Let us pray. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்கும்பொழுது நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களோடு பேசும். இந்த செய்தி எங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Friends, as we all know, life is never a straight line or an upward line going on from blessing
to blessing, and finally to heaven. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், வாழ்க்கை அல்லது ஜீவன் ஒரு நேர் கோடு அல்ல. நாம் அனைவரும் மேடுகளும் பள்ளங்களையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடந்து செல்கிற மக்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி இருக்கிறது, தோல்வி இருக்கிறது. ஜெயிக்கிறோம், சில சமயங்களில் நாம் தோக்குறோம். சமயத்திலே சுகமாக இருக்கிறோம், சில சமயங்களில் நமக்கு பலவீனம் வருகிறது. சில சமயங்களிலே சந்தோஷமாக இருக்கிறோம், சில சமயங்களிலே கவலை வருகிறது. எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி வருகிறது. இவைகளை குறித்து வேதம் என்ன கூறுகிறது? எப்படி நாம் வெற்றிகரமாக எல்லா சூழ்நிலையும் நாம் ஜெயமாக வாழ முடியும்? How can we live a contented life or a victorious life in this situation? My first point, let us examine Jesus' life. முதலாவதாக இயேசுவின் வாழ்க்கையை நாம் பார்ப்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 9-11 வரை நீங்கள் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுவதை நீங்க பார்க்கலாம். யோர்தான் நதியிலே யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கின்றான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று மேலே வரும்பொழுது வேதம் நமக்கு காண்பிக்கிறது, அங்கே வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்திலே இயேசு மேல் இறங்குகிறார். பிறகு தேவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறது. நீர் என்னுடைய தேவகுமாரன், உம்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். NIV says, you are my dearly loved son and you bring me great joy. ஒரு கருத்தை கவனியுங்கள். இந்த இடத்துல நாம் திருத்துவத்தை பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. We see Trinity and unity. Jesus being baptized, the Holy Spirit descending upon Jesus, and we see the Father's commendation. And observe the words of God the Father. He says, you are my son. I love you. You are special. You are beloved. And what you do pleases me. So it was a very high moment for Jesus. இந்த ஒரு தருணமானது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உயர்வான தருணம். அது நிச்சயமாக அவருக்கு அதிக மகிழ்ச்சி கொடுத்திருக்கும். அவர் அதிகமாக உற்சாகப்படுத்தியிருக்கும். நம்முடைய ஊழியத்துக்கு ஏற்ற உறுதியான வார்த்தை என்று இயேசுவாமி கருதியிருப்பார். அங்கே தேவனுடைய விசேஷமான கிருபை அங்கே நாம் பார்க்கின்றோம். பிறகு நாம் பார்க்கின்றோம் 12ஆம் வசனத்திலே, ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு சாத்தானால் 40 நாட்கள் சோதிக்கப்பட கொண்டு போகின்றார். அங்கே மிருகங்கள் இருந்தது. தேவதூதர்கள் இயேசுவாமிக்கு பணிவிட செய்தார்கள். அந்த 40 நாள் கழிந்த பிறகு இயேசுவாமிக்கு நிச்சயமாக அதிக பசியாக, தாகமாக, களைப்பாக இருந்திருக்கும், தனிமையாக இருந்திருக்கும். இது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கீழான தருணமாக இருந்தது. இன்னொரு காரியம் என்றால், இயேசுவாமி சோதிக்கப்பட்டும் அவர் பாவமில்லாமல் இருந்தார். You notice that Jesus Christ was tempted, but he remained sinless by overcoming all the temptation. If you notice in these two events, the baptism and the temptation, baptism took place in a lower area, in river Jordan, and the temptation took place in a higher place. ஞானஸ்தானம் யோர்தான் நதியிலே கொடுக்கப்பட்டது. அது தாழ்வான இடம். ஆனா தாழ்வான இடத்திலே இயேசுவாமிக்கு ஒரு உயர்வான அனுபவம் கிடைத்தது. சோதனை அவர் வனாந்தரத்திலே அந்த மலையிலே அவர் அதை சந்தித்தார். அது உயர்வான இடமாக இருந்தாலும் அது அதிக
களைப்பு, சோர்வை கொடுத்தது. நாங்க என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த இடம் முக்கியமல்ல. என்ன முக்கியம் என்றால், இயேசுவோடு நிலைத்திருப்பது, தேவனோடு நிலைத்திருப்பது, அதான் முக்கியம் இருக்கிறது. So what keeps us close to Jesus? What will make God happy? It's not the place or the circumstance, but abiding in Jesus, which we see in John's Gospel chapter 15. Now let us look at the lives of other saints. மற்ற விசுவாசுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். மோசே வாழ்க்கையை நீங்கள் கவனித்தால், எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு முன்பாக மோசே அநேக அற்புதங்களை அவன் செய்தான். சிகப்பு சமுத்திரத்தை அவன் பிரித்தான். தேவனோடு நேராக பேசினான். ஆண்டவருடைய சமுத்திரத்திலிருந்து அவன் அந்த கட்டளைகளை பெற்றான். இது அவனை அதிகமாக கனப்படுத்தினது, அதிகமாக கௌரவிக்கப்பட்டது. இது உயர்ந்த ஒரு தரமாக இருந்தது. பிறகு நாம் பார்க்கின்றோம், இதே மோசேயோடைய வாழ்க்கையிலே அந்த யூத ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள், குறை கூறினார்கள். சொந்த சகோதரனும் சகோதரியும் மோசே மேலே பொறாமை கொண்டார்கள். மோசே ஆத்திரப்பட்டான், ஆண்டவரிடத்தில் அழுதான். இது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சோர்வான, குறைவான ஒரு சந்தர்ப்பமாக காணப்பட்டது. என்ன பார்க்கின்றோம்? மோசேயோட வாழ்க்கையிலே உயர்வான அனுபவங்கள் இருந்தது, அதே சமயத்திலே சோகமான காரியங்களும் அவன் கடந்து சென்றான். யோபுவும் நாம் அதே மாதிரிதான் பார்க்கின்றோம். வேதாந்தத்திலே பார்க்கும் பொழுது அவனுடைய உயர்ந்த தருணம் என்று கருதும் பொழுது அவன் அதிக வசதி உள்ளவன், பணக்காரன். அவனுக்கு ஒரு அருமையான சந்தோஷமுள்ள குடும்பம் இருந்தது. நல்ல ஒரு மனைவி, அநேக பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், நிறைய சொத்து இருந்தது, மிருகங்கள் இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள். வேதாந்தத்திலே பார்க்கின்றோம், எல்லாவற்றையும் அவன் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அதிக சோர்ந்து போயிருப்பான். வியாதி மேலெல்லாம் ஒரே புண்ணாக காணப்பட்டது. சொந்த மனைவியும் அவனை ஏசுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு குறைவான, ஒரு தாழ்வான ஒரு தரமாக காணப்பட்டது. இவர்களை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் காரியங்கள் அனுபவிக்கின்றோம். உயர்வான தருணங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஜபங்கள் பதில் கொடுக்கும்போது நமக்கு அதிக மகிழ்ச்சி வருகிறது. நாம் உயர்வு பெறும்பொழுது, ஒரு புதிய வீடோ வாகனமோ வாங்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள் நன்றாக பரீட்சையிலே பாஸ் பண்ணினார்களோ, அல்லது தேவனோடு அதிகமாக நெருக்கம் கொள்ளும் பொழுது, அல்லது நம் சபையிலே புதிய ஆத்துமாக்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அது நமக்கு அதிக மகிழ்ச்சி கொடுக்கிறது, உயர்வான தருணங்களாக காணப்படுகிறது. அதே சமயத்திலே சில நேரங்களிலே நாம் கடினமான காரியங்களை கடந்து போகிறோம். போராட்டங்கள் வருகிறது, குடும்பத்திலே சண்டைகள், சச்சரவுகள் வருகிறது, வியாதிக்கு மேல் வியாதி வருகிறது, ஜெபித்தும் பதில் கிடைக்க மாட்டுகிறது. சில இரவுகளே தூக்கம் வர மாட்டுகிறது. இந்த கோவிட்-19 நாம் பார்க்கின்றோம், அநேகருக்கு வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம், மனம் சோர்ந்து போயிருக்கிறார்கள். So we see even in our own lives, high moments, many blessings, prayers answered, children doing well. Then at other times, we fall ill. We are in need. Some people suffer, struggle. And so the Bible rightly says in Ecclesiastes chapter 3, there is a time for everything. ஆகவே பிரசங்கி புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம் 3ஆம் அதிகாரத்திலே
பிறக்கும் ஒரு நாள், மரிக்க ஒரு நாள். வேலை செய்கின்றோம், ஓய்வெடுக்கின்றோம், சிரிக்கிறோம், அழுகுகிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களாக காணப்படுகிறது. ஆனால் எப்படி தொடர்ச்சியாக கர்த்தருக்குள் நாம் பலமாக இருக்க முடியும், ஜெயமாக இருக்க முடியும்? நாம் யாவரும் அறிவோம், நமக்கு பலவீனங்கள் வரும்பொழுது, சோர்வு வரும்பொழுது, சாத்தான் அப்படிப்பட்ட நேரங்களிலே அவன் தன்னுடைய பொல்லாப்பான வேலையை செய்ய பார்ப்பான். ஆனால் அவைகளை ஜெயிக்க முடியும். நாம் என்ன செய்ய வேண்டும்? What must we do? முதலாவதாக இந்த காரியத்தை நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். We must face reality. And I want to share some points with you. Firstly, sin has power. Satan has power. And there are consequences for sin. பாவத்தின் மூலமாக நாம் சில விளைவுகளை பார்க்கின்றோம். பைபிள்ல வாசிக்கின்றோம், சிம்சோன் தெரிந்து தலீலா பெண்ணோடு பாவம் செய்தான். அவனுடைய கண்கள் புடுங்கப்பட்டது. அவன் எதிரிகளுக்கு மாவு அரைத்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவாமி கூறியிருக்கிறார், யோவான் 16ஆம் அதிகாரத்திலே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் இருக்கும். John 16:33 we read, in the world you will have tribulations of all kinds. It says all kinds. வித்தியாசமான உபத்திரங்கள், பலவீனங்கள் அது வெவ்வேறு விதத்திலே வரலாம். சில சமயத்திலே நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக வரலாம். இயற்கையின் மூலமாக, இயற்கை பாதிப்பு மூலமாக வருகிறான். மியான்மரில் இப்பொழுது பொல்லாத ஆட்சி இருக்கிறது. அது ஜனங்களுக்கு அதிக உபத்திரத்தை கொடுக்கிறது. நம்முடைய தவறுனாலே நாம் உபத்திரங்களை சந்திக்கலாம். சில சமயங்களே ஆண்டவரும் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர அனுமதி கொடுப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் அதே வசனத்திலே, நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். The same verse Jesus says, be of good cheer, I have overcome the world. இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது வேதாமத்திலே தேவன் நமக்கு அநேக அருமையான காரியங்களை, வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். சில காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக, தேவன் நிஜமானவர். Firstly, know that God is real. It was the Spirit that led Jesus to the wilderness to be tempted. தேவ ஆவியானவர் தான் இயேசுவை வனாந்தரத்திலே சோதிக்க கொண்டு சென்றார். அவர் என்ன பார்ப்போம் என்றால், ஆண்டவர் சில சமயங்களே நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நடைபெற அனுமதி கொடுப்பார். அவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நன்மையான காரியங்களை செய்வார். சில சமயங்களிலே நாம் இன்னும் அதிகமாக வளர சில சோதனைகளையும் நமக்கு அனுமதிப்பார். Secondly, we must learn to appreciate even small good things. You don't have to wait for hardships. இரண்டாவதாக, நாம் சின்ன சின்ன காரியங்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அவைகளை அற்பமாக எண்ணக்கூடாது. கஷ்டங்கள் வரும்பொழுதுதான் நாம் அந்த நேரங்களிலே பொல்லாப்பை நினைக்க கூடாது. ஒரு நண்பர் என்னிடம் கூறினார், அவர் ஒரு இந்து நண்பர், நம்முடைய 16 வயதுள்ள மகள் பினாங்க்கு படிக்க போறாங்க. அவ்வளவு தூரம் போறாங்களேன்னு சொன்னேன். போட்டோம் பாஸ்டர். அப்பதான் அவங்களுக்கு தெரியும், ரொம்ப சோம்பேறியா வந்துட்டாங்க. அடிக்கடி அம்மாவோட சண்டை போட்டு இருக்கிறாங்க. தனியா போனாதான் சொந்த துணியெல்லாம் துவைக்கணும், சமைக்கணும், காரியங்களை சொந்தமாக பார்த்துக்கொள்ளும். அப்பொழுதுதான் அவங்களுக்கு வீட்டின் நன்மை தெரியும், அம்மா அப்பாவுடைய அன்பு தெரியும். சில சமயத்திலே ஆண்டவர்
நம்முடைய சுகமாக இருக்கும்பொழுது அந்த சுகத்தை நமக்கு நன்றாக தெரிய மாட்டேங்கிறது. கஷ்டம் வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது, அப்பொழுதுதான் இந்த சுகமான அனுபவத்தை குறித்து நாம் சந்தோஷப்படுகிறோம். Thirdly, மூன்றாவதாக, சில சமயங்களே வறுமை வரும்பொழுது, எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் கூட மறந்துடணும். ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. You know, when we have all things, we become proud and sometimes we forget God. And so God teaches us humility. He makes us to go on our knees, makes us pray. He will tell us to ask for forgiveness. He will teach us how to be patient. You remember King Uzziah and King Nebuchadnezzar, how they became proud when things were going well. And so God had to teach them different things. நான்காவதாக, ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறார். சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 11ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். There we see God teaches. Paul says, I have learned to be content. I've learned to be satisfied when I have plenty and when I in need. Paul அங்கே கூறுகிறார், நான் எல்லா நேரங்களிலும் திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு அதிகமாக இருக்கும் பொழுதும் சரி, குறைவாக இருக்கும் பொழுதும் சரி. இப்போ பவுல் என்ன கூறுகிறார் என்றால், எனக்கு எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நான் கவனமாக இருக்க வேண்டும், குறைவாக இருக்கும் பொழுதும் அப்பொழுதும் நாம் திருப்தி கொள்ள வேண்டும். And one of the things that we need to learn is, when we have much or when we don't have much, we must not compare. We must not become judgmental. And we must always learn to exercise self-control, be calm, and look to God. Fifthly, when we experience good times, remember to thank God. Appreciate the good things, enjoy them, but be humble. Learn to share the blessings. And during hard times, difficult times, go to God. He's ever ready to help you. Accept those times, take courage, learn from them, but always go to God because He has always a plan for you. நல்ல நேரங்களிலே நாம் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். நாம் அவரை மறந்து விடக்கூடாது. கர்த்தர் கொடுக்கும் காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கெட்ட நேரங்களிலே நாம் தேவனை தேடுவோம். அவரை நாம் மறக்காமல் அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு கட்டாயமாக உதவி செய்வார். உங்களுக்கு யாருக்கும் ஞாபகம் இருக்கலாம், குஜராத் தேசத்து மாநிலத்தில் இந்தியாவிலே இந்த ஸ்டெயின்ஸ் ஃபேமிலி, ஸ்டெயின்ஸ் மிஷனரி ஸ்டெயின்ஸும் அவருடைய 2 பிள்ளைகளையும் இந்த தீவிரவாதிகள் காட்டிலே கொளுத்தி சாகடித்து விட்டார்கள். திருமதி ஸ்டெயின்ஸ் என்ன செய்தார்கள்? அவர்கள் விட்டு ஓடவில்லை. அந்த பொல்லாப்பை செய்தவர்களை மன்னித்தார்கள். தொடர்ந்து அதே தேசத்திலே, அதே ஊரிலே பல ஆண்டுகள் ஊழியம் செய்தார்கள். அதே போலதான் தென் அமெரிக்காவிலே இந்த அவுக்கா இந்தியர்கள் மத்தியிலே ஜிம் ஏலியட், அவனையும் அவனுடைய நண்பர்களையும் அங்குள்ள ரெட் இண்டியன் கொலை செய்த பிறகு அவனுடைய மனைவி விட்டு ஓடவில்லை. ஒரு சின்ன பிள்ளையோடு அதே ஊரிலே பிரமாதமான ஊழியம் செய்தார்கள். They did not give up. The wives of Staines and the wife of Jim Elliot did not give up. They continued the work. So never give up. That's what Philippians 4:6-7 says. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வரை கூறுகிறது, நீங்கள் கைவிட வேண்டாம். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது
அது நமக்கு கவலை கொடுக்கலாம். When you go through this kind of things, it may look hopeless. Worries will come. But don't ever think that God has let you down. ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை. There's always a light at the end of the tunnel. And so Philippians 4:6-7 says, don't be anxious unnecessarily. Bring your request to God by worship, by thanksgiving, by prayer and intercession, and God will give you His peace. பிலிப்பியர் 4:6-7 போடப்பட்டதுக்கு ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் சோஸ்திரத்தோடு தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய ஜெபங்களே உங்களுடைய விண்ணப்பங்களே கொண்டு வாருங்கள் என்று போடப்பட்டிருக்குது. அப்பொழுது தேவனுடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும். 7வது பாயிண்ட்லே அங்கே 2 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக ரோமர் 8:28. Firstly, Romans 8:20 says, all things work for good for those who love God and were called according to His purpose. ஒரு அருமையான வசனம். நாம் தேவனை நேசிக்கும் பொழுது, தேவன் நாம் அவருடைய அழைப்புக்கு நம்மை சாய்ந்திருக்கும் பொழுது, ஒப்புக்கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் எல்லாவற்றும் எல்லா காரியங்களும் நன்மைக்கே நடைபெறும் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ரோமர் 12:15 அந்த வசனம் கூறுகிறது, சந்தோஷப்படுங்கள் அழுங்கள் என்று போடப்பட்டிருக்கு. You know this wonderful verse, Romans 12:15 says, on rejoicing and weeping, when you are joyful, share the joy, it gets double. When you go through a pain, share and it will be hard. ஆகவே நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த சந்தோஷம் இரட்டிப்பாக பெறுகிறது. நாம் கவலையாக இருக்கும் பொழுது, சோர்ந்து போயிருக்கும் பொழுது, நாம் அதை சொல்லும் பொழுது, ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது, மற்ற ஆட்களுக்கு சொல்லி ஜெபிக்க கேட்கும் பொழுது அதுவும் பாதியாக வருகிறது. என்னுடைய 8வது புள்ளி, my 8th point is, நம் உலகத்திலே ஒன்றுமில்லாமல் தான் வந்தோம். We came empty into the world. ஆனால் தேவன் நமக்கு நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுது நம்ம என்ன சொல்ல வேண்டும்? இதெல்லாம் தேவன் கொடுக்கிற பெரிய கிருபை, பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்ல வேண்டும். அதே சமயத்திலே நமக்கு கஷ்டம் வரும்பொழுது, கீழே போகும்பொழுது, அப்ப பொழுது நாம் யோபு சொன்ன மாதிரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவருக்கே சோஸ்திரம் என்று நாம் சொல்ல வேண்டும். Whether we are having many blessings, we must always give thanks to God and say it's all by God's grace. When we go down and we go through difficulties, we can also say that God is allowing it. And Job said, God gave, God has taken back. Praise be to God. So we can also praise God during difficult times. I also want to share a few things from the life of Paul. சில காரியங்களை பவுலின் வாழ்க்கையிலிருந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த பிலிப்பியர் புஸ்தகம் ஒரு அருமையான புஸ்தகம். 4 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தின் கருப்பொருள் சந்தோஷம். சந்தோஷம் என்ற வார்த்தை பல இடங்களில் வருகிறது. உதாரணமாக நீங்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 4 பாருங்கள், வசனம் 10 பாருங்கள். சந்தோஷம் என்ற வார்த்தை வருகிறது. இந்த இடத்துல பவுல் தன்னுடைய வாழ்க்கை ரகசியங்களை அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். Paul shares his life secrets in this book. You all know that before Paul met Jesus, he was a very powerful person, a Pharisee, learned person, very arrogant, very religious, and he persecuted the Christians. இயேசுவை அறிவதற்கு முன்பாக பவுல் ஒரு பொல்லாதவனாக இருந்தான், அதிக பெருமை உள்ளவனாக இருந்தான். அவன் பிரமாணங்களை நன்றாக தெரிந்தவன், கிறிஸ்தவர்களை அதிக துன்பப்படுத்தினான். இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு டமஸ்கு போகும்பொழுதுதான் இயேசுவே அவனை சந்தித்தார். சந்தித்து அவனை மாற்றினார், அவனை அதிக தாழ்த்தினார். கண் பார்வையை அவன் இழந்தான். பிறகு அனனியா மூலமாக
மீண்டுமாக அவன் கண் பார்வை பெற்றான். வெறும் சரீர பார்வை மட்டுமல்ல, ஆவிக்குரிய பார்வையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். பிறகு நாம் பார்க்கின்றோம், தேவனுடைய பெரிதான கிருபையிலே இரக்கத்திலே பெரிய பிரமாதமான ஊழியம் செய்தான். அநேக சபைகளை அவன் ஸ்தாபித்தான். வேதாமத்தில் அநேக புஸ்தகங்களை வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாடிலே பவுலால் எழுதப்பட்டது. அநேக மக்களுக்கு அவன் உதவியாக இருந்தான். ஆனால் எல்லாம் சுலபமாக இல்லை. பவுல் கடினமான காரியங்களை கூட அவன் கடந்து சென்றான். எத்தனை முறை அவன் அடிபட்டிருக்கிறான், சிறைச்சாலையில போடப்பட்டான். எத்தனை எதிர்ப்புகள் வந்தது, கஷ்டங்கள் கொடுத்தார்கள். அவன் கப்பல்ல கூட ஒரு சமயத்துல he was even shipwrecked, அந்த கப்பல் மோதிக்கொண்டது. கேவலவனாக இருந்தான், தனிமையிலே காணப்பட்டான். ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலும் அவன் என்ன கூறுகிறான்? நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். When he goes through these difficult times, he says, I've learned to be content at all times, whether I have plenty or in want. Philippians 4:12. And his secret is seen in Philippians 4:13. I can do all things through Christ who strengthens me. அவனுடைய பரம ரகசியத்தின் வசனம் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Friends, very often people use this particular verse for only certain things when they have victories. இந்த ஒரு வசனத்தை பலர் அவங்க ஒரு ஓட்டத்துல ஜெயிக்கும் பொழுது அல்லது பரீட்சையில் பாஸ் பண்ணி இருக்கும் பொழுது கேட்டால் கூறுவார்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலதான் நான் பாஸ் பண்ணினேன், நான் ஜெயித்தேன், நான் அந்த ப்ராஜெக்டை நன்றாக செய்தேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் பவுல் அதை எழுதும் பொழுது அவன் வேறு கோணத்திலும் எழுதுகிறான். ஏனென்றால் பவுல் இதை எழுதும் பொழுது அவன் சிறைச்சாலையிலே இருந்தான். எந்த நேரமும் ராயன் அவனை அழைத்து அவனை தண்டிக்கலாம், உயிர் வாழலாம், இல்லாவிட்டால் அவன் வரைக்கும் தயாராக இருக்க வேண்டும். ஜெயில இருக்கும் பொழுது கூட அவன் கையை காலையும் கட்டி போட்டுருவாங்க. வழியில இருந்தான், தனிமையில இருந்தான், பசியாக இருந்தான், பலவீனமாக இருந்தான். இப்படிப்பட்ட குறைவான நேரங்களில் தான் பவுல் கூறுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடிகிறது. இப்படிப்பட்ட கஷ்டமான நேரங்களிலும் எனக்கு இயேசு மூலமாக அமைதி கிடைக்கிறது, இயேசு மூலமாக எனக்கு பலன் கிடைக்கிறது, இயேசு மூலமாக எனக்கு சமாதானம் கிடைக்கிறது என்று அவன் கூறுகிறான். ஆகவே இந்த வசனத்தை அவன் ஒரு சாட்சியாக கூறுகிறான். இப்படிப்பட்ட இயேசுவை தான் நான் பின்பற்றுகிறோம். இயேசு நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். அதே சமயத்துல நமக்கு சோர்வு வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். அவருடைய கிருபை எப்பொழுது நமக்கு போதுமாக இருக்கிறது. This God is always with us and He is with us through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். God will not leave us or forsake us. Friends, and we are saved for eternity. Remember, in heaven there are no ups or downs. பரலோகத்திலே மேடும் பள்ளம் கிடையாது. பரலோகம் ஒரு பூர்ணமான ஒரு இடம். இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை ஒரு சாட்சியாக வாழ நம்ம அழைத்திருக்கிறார். பவுல் சொன்னது போல நாமும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாமும் சொல்ல வேண்டும். Like Paul, we can also say, whether we go through hardships or whether we are being blessed with one blessing after another, we must always say, I can do all things through Christ who strengthens me. பாருங்கள், ஜெபிப்போம். Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையிலே நாங்கள் வேடுகளையும் பார்க்கின்றோம், பள்ளங்களையும் பார்க்கின்றோம், கஷ்டங்களையும் பார்க்கின்றோம், இன்பமான காரியங்களையும் பார்க்கின்றோம். எல்லா நேரங்களிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். இதுதான் எங்களை பலப்படுத்தி வருகிறீர், எங்களை வழிநடத்துகிறீர். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடைசிவர் நாங்கள் உண்மையாக ஜீவிக்க கிருபை செய்யும். சாட்சியுள்ள மக்களாக வாழ எங்களை வழிநடத்தும். Father God, we pray that you will continue to guide us. Thank you. We can also say like Paul, I can do all things through Christ who strengthens me. உமக்கே நன்றி, உமக்கே எல்லா மகிமை செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக. நம்மளுடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் நம் அனைவருக்கும் சதா காலங்கள் இருப்பதாக. May the grace of Lord Jesus Christ, the love of God and fellowship of Holy Spirit be with us now and forever. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேய்ப்பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.